என் பையனுக்கு போதை பழக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் தப்பா கொடுத்துருக்காங்க. என் பையனுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவங்க வந்து கூட்டிட்டு போயிருக்காங்கப்பா. என் பொண்டாட்டி என் கூட தான் இருக்கணும், நீ போனீங்கன்னா நான் செத்துருவேன்னு சொல்லியிருக்காப்பா. வீட்டுக்கு விட்டுட்டு போறாளேன்னு சொல்லி ஸ்பீட்ல போன ஸ்பீட்ல தான் என் பையன் அடிப்பட்டு பிள்ளை இல்ல தம்பி, பையன் தான். என் பிள்ளையாட்டு இருந்தா அந்த பிள்ளைய நான் பார்த்தேன். இன்னைக்கு நான் அடிச்சு சொல்றேன், போதை பழக்கம் அம்மா பெத்த தாய் வாங்கி கொடுப்பனா தம்பி. ரொம்ப சுட்டி ஒரு விஷயத்த பார்த்தானா அதை அப்படியே மெமரியில ஏற்றி கரெக்டா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ரொம்ப கஷ்டப்பட்டா சினிமா ஃபீல்டிங் தான் வரணும். என் பையனோட இழப்புக்கு அவதான் காரணம். வர மாட்டாங்க பெத்தவங்க கதவா. என் பையன் சொன்னா அம்மாவுக்கு ஒரு சொந்த வீடு கட்டி நான் பார்த்து சோறு பொண்ணுன்னு பெட்டி கொடுத்துருக்காங்க. என்னோட ஞாபகார்த்தமா இருக்கிற எல்லா பொருளும் என்னோட வேணும் நான் கேட்டிருக்கேன். எங்களுக்கு ஆதரவு யாரு? இறுதிச் சடங்குல கூட என் புருஷ முகத்தை பார்க்க விடல அப்படின்னு சொன்னது மாமியார் கொடுமை அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைப்பா. அன்பு வணக்கங்கள். ராகுல் டிக்கி அவர்களுடைய மரணம் பேரதிர்ச்சியையும் பெருந்துயரத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. இன்னைக்கு ராகுல் டிக்கி அவர்களுடைய பெற்றோர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம்மா. வணக்கம்ப்பா. அப்பா, உங்களுடைய மகனுடைய இந்த மரணம் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. ஒரு பெருஞ்சோகத்தில் உங்கள் குடும்பமே நிலை குலைஞ்சு போயிருக்கு. முதல்ல ஆழ்ந்த இரங்கல்கள். எவ்வளவு நாங்கள் இரங்கல்கள் தெரிவித்தாலும் அது உங்களுக்கு ஒரு ஆற்றுமைப்படுத்தாது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எங்கள் சார்பாக ஒரு ஆழ்ந்த இரங்கல்கள். முதல்ல ராகுல் டிக்கி அவர் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு எது மிக முக்கியமான காரணம்னு நினைக்கிறீங்கம்மா? கண்டிப்பாக அவனுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு ஆர்வம் அதிகம். ஒரு விஷயத்த பார்த்தா உடனே அதை அப்படியே மெமரி பண்ணி தனியாவே இருந்தது. ஸோ அதனாலதான் இவ்வளவு வளர்ந்து வந்திருக்கான். அது இல்லாம அவனுக்குன்னு சொல்லி நாங்க எந்த ஒரு தடைக்கற்று போட்டதே கிடையாது. அவன் என்ன ஆசைப்படுறானோ அதுதான். ஸோ அவனோட சாய்ஸ் தான் எங்களுடைய சாய்ஸுமே. சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். என்ன மாதிரியான ஒரு இயல்புள்ள ஒரு குழந்தையா சின்ன வயசுல இருந்து இருந்தாருமா? ரொம்ப சுட்டி, ஈஸியா அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த டேலண்ட். ஒரு விஷயத்த பார்த்தானா அதை அப்படியே மெமரியில ஏற்றி கரெக்டா அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். அம்மா உங்களை பற்றி நிறைய காணொளிகளில் ராகுல் டிக்கி நேர்காணல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் இப்படி ஒரு சந்திப்பில் உங்களை சந்திக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்குமே ரொம்ப ரணமாக இருக்குது. உங்கள் மகனுக்கு ஒரு புகழஞ்சலி செலுத்துகிற விதமாக தான் இந்த நேர்காணல். உங்களுடைய கருத்துமா? என் பையன் சொன்னா அம்மாவுக்கு ஒரு சொந்த வீடு கட்டி நான் பார்த்து சோறு பொண்ணுன்னு பெட்டி கொடுத்துருக்கா. ஏற்கனவே பெட்டி கொடுத்துருக்குறா. அம்மாவை பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும், அம்மாவுக்கு உடம்புலாம் பிரச்சனை இருக்கு பார்த்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறா. இன்னைக்கு பேட்டியில அவங்க ஒய்ஃப் தப்பா கொடுத்துருக்குறாங்க. என் பையனுக்கு போதை பழக்கம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. என் பையனுக்கு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இவங்க சண்டை பிரச்சனையால இவங்க ஏதோ சண்டை போட்டிருக்கிறாங்க தம்பி. சண்டை போட்டிருக்கிறதுனால என் பையனை இவ வீட்டுக்கு விட்டுட்டு போறாளேன்னு சொல்லி ஸ்பீட்ல போன ஸ்பீட்ல தான் என் பையன் அடிப்பட்டு இவங்களாலதான் என் பையன் செத்து போயிட்டான். இன்னைக்கு நான் அடிச்சு சொல்றேன், வேற சேனல்ல நான் சொல்லு தம்பி. இந்த சேனல்ல ஏன் சொல்றேன்னா என் பையனை தப்பா சொல்லிட்டு வேற சேனல் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. என் பையனை தப்பா சொல்லியிருக்காங்க. போதை பழக்கைக்கு அடிமையான போதை பழக்கம் அம்மா பெத்த தாய் வாங்கி கொடுப்பனா தம்பி. நான் வாங்கி கொடுக்கல தம்பி. நீ எனக்கு ஒரு பையனா இருக்கலாம், இதா இருக்கலாம். எனக்கு என் பையன் உயிர். அதே மாதிரி அவங்க அப்பான்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை பிடிக்கிறத விட அவங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா குடும்ப சூழ்நிலைனா நாங்க ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இருக்கோம். என் பையனை பார்த்துருக்கோம், உள்ளங்கையில வச்சு தாங்கி இருக்கோம், எல்லாமே பண்ணிருக்கோம் தம்பி. ஆனா என் பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. அப்படி 10 ரூபா கொடுக்கறதுனாலும் 10 ரூபா எடுத்துட்டு எனக்கு 10 ரூபா கொடுக்க பையன்தான். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டா, ரொம்ப கஷ்டப்பட்டா சினிமா ஃபீல்டிங் தான் வரணும் அப்படின்னு. ஆனா என் பையன் மனைவி விட்டுட்டு போறாளேன்னு ஆதங்கத்துல வேகமா போய் வேற சேனல்லாம் இந்த பிள்ளையை விட்டு கொடுக்க கூடாதுன்னு கோசரம் நான் வேற சேனல்லாம் பொய்யான தகவல் கொடுத்துட்டேன். ஏன்னா அந்த பிள்ளையை விட்டு கொடுக்க கூடாது, நம்ம மாதிரி பிள்ளையாட்டு நம்ம பார்த்தோமே அப்படின்னு நான் சொல்லி விட்டு கொடுக்க கூடாது. என் பையனோட இழப்புக்கு அவதான் காரணம். ஏன்னா அவ விட்டுட்டு போறாங்கிற ஸ்பீட்ல வேகமா போனதுனாலதான் அந்த ஊருக்கு போக படி போக்குலதான் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆனது.
அதுதான் உண்மை. அவனாலதான் அவனுக்கு என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதே உண்மை. எல்லா சேனல்லையும் போட்டீங்கன்னாலும் சரி, சொன்னீங்கன்னாலும் சரி கண்ணு. எனக்கு அது பத்தி இல்லை. எனக்கு என் பையனோட இயல்பு எனக்கு பெருசு, அவங்களுக்கு இயல்பு பெருசு கம்மி. இன்னைக்கு அவங்க இல்லைன்னா வேற கல்யாணம் கூட பண்றதுக்கு இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி இல்லை. எனக்கு மகன் போன மகன் வரமாட்டாப்பா, மகன் வரமாட்டான். நாங்க பெத்தவங்க கதறப்பா, எங்களுக்கு எங்க எதுவுமே பேச கூட முடியலப்பா. காலையில இருந்து இந்த பிள்ளை கேக்குது, என்னால பதில் சொல்ல முடியல சாமி. துளுட்டெல்லாம் வந்து கேக்குதுங்க, பார்க்கணும்னு கேக்குதுங்க. ஆமா, இப்போ நீங்க சொன்ன மாதிரியே நிறைய அலிகேஷன்ஸ், நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து உங்க மேல வச்சிருக்காங்க உங்களுடைய மருமகள். உண்மையிலே என்னதாம்மா நடந்துச்சு? அதான் கொஞ்சம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஃபேமிலினா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அது நம்மளே பேசி தீர்த்துக்கலாம். அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நடக்கிற அந்த ஃபேமிலி ப்ராப்ளத்தை வந்து எப்படி இருந்தாலும் 2 பேரும் சண்டை போட்டாலுமே ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்துல சமாதானம் ஆயக்கூடிய ஒரு விஷயத்த இன்னொருத்தர் உள்ள போறப்ப வந்து யாரா இருந்தாலும் அந்த கோபம் வரத்தான் செய்யும். இது தேவையில்லாம ஒரு ஆள் உள்ள போய், அதாவது அவங்க பெற்றவங்க வந்து கூட்டிட்டு போயிருக்காங்கப்பா, கூட்டிட்டு போக கூடாது, என் பொண்டாட்டி என் கூட தான் இருக்கணும், நீ போனீங்கன்னா நான் செத்துருவேன்னு சொல்லியிருக்காப்பா. அது வந்து அந்த கோவத்துல வேகமா போன ஸ்பீடு, இவ்வளவு ஸ்பீடு தானே இல்ல, வண்டியே 2ஆ இருக்குதுப்பா. அந்த ஸ்பீட்ல போய் அவன் தண்ணி அடிச்சுட்டு போயிருந்தாலுமே, இந்த வேகத்துல இந்த கோவத்தை தண்ணி அடிச்சிருந்தாலும் நீ போட்டு வந்தாலும் எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, எங்க பையன் போயிட்டான். ஆனா இவன் இந்த பிள்ளை அப்படி இருந்து இந்த பிள்ளையை நான் விட்டு கொடுக்காம காலையில 3 சேனலுக்கு போய் பேசியிருக்கேன். ஆனா வந்து பையனோட ஞாபகார்த்தமா இருக்கிற எல்லா பொருளும் என்னோட பையன் ஞாபகார்த்தமா எனக்கு வேணும்னு நான் கேட்டிருக்கேன். இது உண்மை. என் பையனுக்கு நான் என்ன, என் பையன் ஞாபகம் வேணும்னு எந்த தப்பு பாக்குற போட்டோ ஆனா அதுல இருந்து நான் வேணும்னு தான் கேட்கிறேன் தம்பி. என் உயிர் தான் இல்லையா, அதை பார்த்தா நான் நினைக்கிறேன். ஆனா நான் எவ்வளவு நாளைக்கு தெரியல, எங்க 2 பேத்துக்குமே நிலைமையில நாங்க இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு ஆதரவு யாரும் இல்லை. என் பையன் எவ்வளவோ கஷ்டப்பட்டான், இன்னைக்கு கஷ்டப்படுறதால விட்டுட்டு எல்லாத்தையும் சிரிக்க வச்சுட்டு அழ வச்சுட்டு போயிட்டாப்பா. என் பையன் மேல எந்த தப்பு இல்ல, கோவம் வரும். அடிச்சிருக்கா, அடிக்கல, நல்லா அடிச்சிருக்கா, எல்லாம் பண்ணிருக்கா. எல்லா பிரச்சனையும் எல்லா வீட்லயும் நடக்கிற சண்டை தான், கோவம் இருந்தா. ஆனா எல்லாத்தையும் ராகுல் வந்து அனுசரிச்சு போன குறை ஒண்ணு 10 நிமிஷம் 10 செகண்டுக்குள்ள நல்ல பையனா வந்து அம்மா வேணும்னு கேட்கக்கூடிய அம்மான்னு கூப்பிடுறத விட சாகிதா அம்மான்னு கூப்பிடுவான் என்ன. அந்த பிள்ளைய என் பிள்ளையா இருந்து நான் பாத்துக்கிட்டு தம்பி, என் பிள்ளையா, எனக்கு பிள்ளை இல்ல தம்பி, பையன்தான். என் பிள்ளையா இருந்து அந்த பிள்ளைய நான் பார்த்தேன். என்னைக்கு என் பையனை வந்து தப்பா சொல்லிருச்சோ அதனாலதான் இன்னைக்கு இப்ப காலையில சொன்ன பேட்டியில உண்மையை சொல்றேன். என் பையன் என் மேல குற்றச்சாட்டு வைக்க, நான் கொடுமை பண்ணேன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க தம்பி, நான் என்ன வந்து பண்ணல சொல்லுங்க. அம்மா, இப்போ உங்களுடைய மருமகள் வந்து இறுதிச் சடங்குல கூட என் புருஷன் முகத்தை பார்க்க விடல அப்படின்னு சொன்னது மாமியார் கொடுமை அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காங்களேம்மா. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைப்பா. பிறப்பால வந்து நான் வந்து ஹிந்து, என் மனைவி வந்து முஸ்லீம்ஸு, ஓகேங்களா. முஸ்லீம் முறைப்படி நாங்கள் பண்ணினதுனால வந்து எல்லாத்துக்கும் அந்த கடைசியாக வச்சு